மார்க் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனம். இது முக்கியமாக என் வாழ்க்கையிலே ஏசப்பாவுக்கு நான் இடம் கொடுத்தேன், ஆனால் எல்லா பாவங்களின் மீது என்னால் வெற்றியை சாதிக்க முடியவில்லை என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே கேள்விகளோடு கூட அநேகர் இருப்பதாக நான் உணர்கிறேன். எனவேதான் இந்த சந்தர்ப்பத்தை உங்கள் முன்பு வைக்க விரும்புகிறேன். மார்க் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாலிபன், இவனை குறித்து மத்தேயு சுவிசேஷத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் ஐஸ்வர்யவான் என்றிருக்கிறது. ஐஸ்வர்யவான் பிளஸ் வாலிபன். அவன் எங்கே வந்தான்? இயேசுவினிடத்திலே வந்தான். எப்படி வந்தான்? ஓடோடி வந்தான். ஓடி வந்தவன் என்ன சொல்லுகிறான் அங்கே? போதகரே, எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கு. என்னுடைய விண்ணப்பம், நான் பரலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறேன், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னை கூட தேடி அநேக தம்பிமார் தங்கைமார் வருவாங்க. வந்து, பிரதர், எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. என்ன உன்னுடைய தேவை? நம்பர் 1, வேலை இல்லாமல் பாடுபடுகிறேன். நம்பர் 2, கல்யாணமாகாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நம்பர் 3, ஆரோக்கியம் சரியாக இல்லை. நம்பர் 4, ஒருவரை நான் காதலித்தேன் அல்லது ஒருத்தியை நான் காதலித்தேன், ஏமாந்து போனேன். இப்படி தேவ சந்நிதிக்கு வந்து இந்த எளிய ஊழியக்காரனிடத்துல ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிற போது சாதாரணமாக சொல்லுகிற ரிக்வெஸ்ட் இவைகள். இந்நாள் வரைக்கும் என்னிடத்திலே வந்த ஒரு தம்பியோ அல்லது தங்கையோ, அண்ணா, இதுவரைக்கும் நான் பாவத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டேன், இஷ்டம் போல வாழ்ந்துகிட்டு இருந்துட்டேன், ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்திருக்கேன். அது என்னன்னா, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், பரலோகத்திற்கு வர வேண்டும் என்கிற ஆசை எனக்கு உண்டு, எனக்காக ஜெபிக்க வேண்டுமண்ணா என்று சொல்வர் ஒருவரையும் நான் பார்க்கவே இல்லை. துரதிருஷ்டம். அங்கே ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு வாலிபன் நேராக தேவனிடத்திலே வருகிறான். அதுவும் ஓடி வந்தான். வரவேண்டிய விதத்திலே அவன் வந்தான். அந்த சாலையின் மீது அந்த ஐஸ்வர்யவான் காஸ்ட்லியான டிரெஸ் எல்லாம் உடுத்தி இருக்கிறவன் ரோட்டிலேயே முழங்கால் படியிட்டு, நம்மள சில பேருக்கு ஆலயத்துல முழங்கால் படியிடுறதே இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் முழங்கால் படியிடல? பேண்ட் கொஞ்சம் டைட்டுங்க. அவ்வளவு டைட்டான பேண்ட் போட்டு எதுக்கு சர்ச்சுக்கு வர? ஏன் முழங்கால் படியில? பட்டுச்சேலை கட்டியிருக்கேன். பட்டுச்சேலை கட்டிக்கிட்டு ஆலயத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? ஆலயத்துல முழங்கால் படியிடறதுக்கு எத்தனை ஷாக். இன்னும் சில பேருக்கு முழங்கால் படியிட முடியும், ஆனா பக்கத்துல இருக்கவங்க ஏதாவது கேட்பாங்களே என்னமோ அப்படின்னு. பிரதர், வேற ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, எனக்கு கொஞ்சம் முழங்கால் வலி. தேவ சந்நிதியில் முழங்கால் படியிடுவதற்கு மாறாக எத்தனை சாக்கு போக்கு சொல்றோம். கவனிங்க அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த வாலிபன் ரோட்டு மேல முழங்கால் படியிட்டாங்க. அது எப்படி சாத்தியம்? ரொம்ப நல்ல வஸ்திரத்தை உடுத்தி இருந்த ஒரு வாலிபன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நிறைவேற்றி வைப்பீங்களா? என்ன உன்னுடைய ஆசை? பரலோகத்துக்கு வரணுங்கிற ஆசை தான். எப்பவாவது நம்மள யாராவது இந்த ஜெபம் செஞ்சிருக்கீங்களாங்க? நல்லா படிக்கணும் ஆண்டவரே, ஞானத்தை அருளுங்க, ஜெபம் பண்ணிருக்கிறோம். குறிப்பிட்ட கம்பெனில எனக்கு வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணிருக்கோம். குறிப்பிட்ட காலேஜ்ல சீட் வேணும் ஆண்டவரே, அப்படி ஜெபம் பண்ணிருக்கோம். குறிப்பிட்ட நபரை எனக்கு விவாகம் பண்ணி கொடுங்க, ஜெபம் பண்ணிருக்கிறோம். எனக்கு நல்ல வீடு கொடுங்க ஆண்டவரே, ஜெபம் பண்ணிருக்கிறோம். விதவிதமான பிரார்த்தனை, எத்தனையோ விதமான பிரார்த்தனை செய்திருக்கிறோம். ஆனால் எப்பொழுதாவது இப்படி நீ ஜெபம் செய்திருக்கிறாயா? என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு தேவையானது, அதிமுக்கியமானது, அவசியமானது ஏதாவது இருக்கிறதா என்றால் அது நான் பரலோகத்தில் உமோடு கூட நித்திய காலம் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. இதை மாத்திரம் என்னுடைய வாழ்க்கையில் என்னை விட்டு அகற்றிடாதீங்க ஆண்டவரே. உங்களுக்கு தெரியும், சில பாடல்களை நான் உங்களுக்காகவே எழுதுவேன். இன்னும் சில பாடல்கள் எல்லோரும் பாடுவதற்கேற்ப எழுதுவேன். ஆனால் சில பாடல்கள் எனக்காகவே நான் எழுதிக் கொள்ளுவேன். அப்படி எனக்காக நான் எழுதிய பாடல்களில் ஒரு பாடல் என்னவென்றால், ஒரே ஒரு ஆசை எனக்கு உள்ளது, ஒரே ஒரு வரம்தான் எனக்கு வேண்டுமே, உமக்காகத்தான் நான் வாழ வேண்டும் என்று. இந்த பாட்டு எனக்காவது கேட்டிருக்கீங்களாங்க? அது எனக்காக நான் எழுதி கொண்ட பாடல். என்னதுங்க அது? ஒரே ஒரு ஆசை எனக்கு உள்ளது, ஒரே ஒரு வரம்தான் எனக்கு வேண்டுமே, உமக்காகவே வாழ வேண்டும் என்று, உம்முடைய ராஜ்யத்தையே நான் என்னதுங்க சேர வேண்டுமே. இந்த பூமியிலே உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உமக்காகத்தான் வாழ வேண்டும். இந்த உலக யாத்திரையை முடித்ததற்கு பிறகு உம்முடையத்திலேதான் நான் சேர வேண்டும். இதுதான் என் ஆசை
என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எழுந்து வந்த வார்த்தைகள் தான் அதோ அந்த பாடலாக மாறிற்று. கவனி எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, என்றாவது உன்னுடைய வாழ்க்கையில இந்த ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறாயா? ஆண்டவரே, இந்த வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. இன்று நான் ஒரு ஸ்டூடெண்டாக இருக்கிறேன், இன்று நான் ஒரு வாலிபனாக இருக்கிறேன், இன்று ஒருவேளை நான் ஆரோக்கியமாக வலிமையோடு இருக்கிறேன். ஆனால் ஒரு நாளிலே இந்த சரீரம் மண்ணுக்குள் கட்டாயம் போக வேண்டும். இந்த சரீரம் நிரந்தரமானது அல்ல, என் ஆத்துமாதான் நிரந்தரமானது. இந்த உலக யாத்திரையை நான் முடித்ததற்கு பிறகு கட்டாயம் பரலோகத்திற்கு நான் வந்தாக வேண்டும், வந்து உம்மோடே கூட வாசம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, இந்த விண்ணப்பத்துக்கு தயவு செய்து செவிசாயுங்கப்பா. என்னுடைய பெயர் உம்முடைய ஜீவ புத்தகத்துல எழுதி வைங்க ஆண்டவரே. இங்கே நான் கண்ணை மூடினால் அங்கே என் கண்களை திறக்கிற பாக்கியத்தை எனக்கு அருளுங்க ஆண்டவரே என்று எப்பொழுதாவது ஜெபித்திருக்கிறாயா? மறுபடியும் நான் கேட்கிறேன், சீரியஸா, எப்பொழுதாவது இப்படி ஜெபித்திருக்கிறாயா? இந்த வாலிபன் அன்று ஜெபித்தான். கவனிங்க, போதகரே, எனக்கு ஒரு ஆசை உண்டு, அந்த ஆசையுமால் தான் நிறைவேற்ற முடியும். என்ன ஆசை? நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை. அப்படின்னு என்ன அர்த்தங்க? நான் பரலோகத்துக்கு வந்து சேர வேண்டும். அற்புதமான ஆசை இல்லையா? வரவேண்டிய வயசுல தேவனிடத்திலே வந்தான். எந்த வயசுல வந்தான்? பல்லெல்லாம் விழுந்து பொக்கையாகி, முடியெல்லாம் நரைச்சு போய், முதுகெலும்பு வளைஞ்சு போய், சரீரம் எல்லாமே வயது மூப்பை அடைந்து சுருங்கி போய் வாடி போய் நடுங்குகிற காலத்திலேயா அவன் வந்தான். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. இப்ப எதுக்குங்க இந்த ரட்சிப்பு? இப்ப எதுக்கு பக்தி? இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு தேவன்? ரிட்டையர்ட் ஆகி போனதுக்கு அப்புறம் நாளைக்கோ மறுநாளோங்கிற இழுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ தேவனை பாத்துக்கலாம் அப்படிங்கிற அபிப்பிராயம் யாருக்குள்ளையாவது இருக்குதா? அது நல்ல அபிப்பிராயம் இல்லைங்க. ஏன்னா மரணத்துக்கும் வயசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மரணம் ரொம்ப விசித்திரமான ஒண்ணுங்க. உன் வயசை பத்தி அது கவலைப்படாது, உன் ஊர் ஏதோ அதை பத்தி அதுக்கு கவலை இல்ல, உன்னுடைய கலரை பத்தி அதுக்கு கவலை இல்ல, உங்ககிட்ட பணம் எவ்வளவு இருக்கு அதை பத்தி கவலைப்படாது, ஆண் பெண் பேதம் இல்ல, பெரியவங்க சின்னவங்கிற வித்தியாசம் இல்ல. அது உன்னை பிடித்துக் கொண்டு போக வேண்டிய உடனே வந்து அது உன்னை பற்றி கொண்டு போயிடும். உங்களை பயப்படுத்தணும்னு முயற்சி பண்ணலங்க, உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எனவேதான் வேதம் சொல்லுகிறது, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சண்ய நாள், டோன்ட் போஸ்ட்போன் இட். ஒத்தி போடாதே. சாத்தான் சொல்லுவான் ஒத்தி போடு அப்படின்னு. ஒத்தி போடாத, தப்பு பண்ணாத. அந்த வாலிபன் வரவேண்டிய வயசுல, வாலிப பிராயத்துல வரவேண்டிய தேவனை நாடி வரவேண்டிய விதத்திலே வந்து, விசித்திரம் என்னவென்றால் எதை கேட்க வேண்டுமோ அதைத்தான் அங்கே அவன் கேட்டான். எனக்கு பணம் வேணும்னு கேட்கலங்க, ஒரு அழகான பெண் எனக்கு மனைவியாக வேணும்னு கேட்கல, வியாபாரத்துல நல்ல லாபம் நான் பார்க்கணும்னு கேட்கல, பெரிய பங்களா எனக்கு வேணும்னு கேட்கல. ஒரு வாலிபனுக்கு அநேக ஆசைகள் இருக்கும். குறிப்பா தனவானா இருக்கிற ஒரு வாலிபனுக்கு எத்தனையோ ஆசைகள் இருக்கும். ஆனால் அந்த வாலிபன் கேட்டது என்ன? எனக்கு நித்திய ஜீவன் வேண்டும். கவனிங்க, எனக்கு பரலோகம் வேண்டும். இயேசு அவனை பார்த்தபோது அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அப்படின்னு பைபிள் இருக்குங்க. அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, மகனே, உண்மையாவே பரலோகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்டார். ஆமாண்டவரே, நான் பரலோகத்திற்கு வர விரும்புகிறேன். உடனே அவனை இயேசு ஸ்கேன் பண்ணார். முழுமையா அவனை பரிசோதிச்சுட்டு அவன் என்ன சொன்னான்? போதகரே, நான் பொய் சொல்ல மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், நான் விபச்சாரம் செய்ய மாட்டேன், நான் மோசம் பண்ண மாட்டேன், நான் ஏமாத்த மாட்டேன், யாரையும் வஞ்சிக்க மாட்டேன், சிறு வயதிலிருந்தே நான் நியாயப்பிரமாணத்தை ஒழுங்காக கடைபிடித்து வருகிறேன் என்று அவன் சொன்னான் என்றால், உண்மையாக அவன் அனுசரிக்காமல் இருப்பான் என்றால் கட்டாயம் இயேசு சொல்லி இருப்பார், இரு, நீ பச்சை பொய் சொல்ற, நீ ஒரு மோசக்காரன், நீ ஒரு வேஷம் போடுகிறவன், உன் வாழ்க்கை முழுவதும் எனக்கு தெரியும், என்னிடத்தில் நீ ஏன் பொய்யை பேசுகிறாய் என்று கட்டாயமாக இயேசு சொல்லியிருந்திருப்பார். ஆனால் வேதத்திலே நாம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அவனை பார்த்தபோது அவனை கண்டித்ததாக எங்கும் தெரியவில்லை. அதற்கு மாறாக அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்றுதான் இருக்கிறது. அவர் அந்த வாலிபனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உண்மைதான், இவன் ஒரு வாலிபன் தான், பணக்காரன் தான், ஆனாலும் அவன் சொன்னது போலவே யாரையும் அவன் ஏமாற்றியதில்லை, அநியாயம் இழைத்ததில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, யாரையும் கொல்லவில்லை. அவனை பார்த்து இயேசு என்ன சொல்லுகிறார்? ஒரு முறை பார்த்து விடலாம். 21வது வசனம். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, எல்லாம் நல்லா இருக்கு,
சகோதரனே, சகோதரியே, தம்பியே, தங்கியே, எல்லாமே நல்லா இருக்கு. கிறிஸ்துவை உன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணித்திருக்கிறாய். பழைய பாப வாழ்க்கையை விட்டு விலகிவிட்டாய். பாப்டிசம் கூட எடுத்துக்கொண்டாய். ஒழுங்காக ஆலயத்திற்கு வருகிறாய். யாரையும் வஞ்சித்ததில்லை, ஏமாற்றியதில்லை, பொய் சொன்னதில்லை. உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. என்னை பின்பற்று. பரலோகத்திற்கு வர வேண்டும் என்கிறாய் அல்லவா? வர ஆசைப்படுகிறேன் என்கிறாய் அல்லவா? என்னால் ஒரு வேலை செய். ஃபாலோ மீ. உங்கள் எத்தனை பேருக்கு பரலோகத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை இருக்கு? கையை உயர்த்துங்க பார்க்கலாம். பரலோகத்துக்கு போகணுங்கிற ஆசை இருக்கிறவங்க கையை. அவர் ஒருவர் மட்டும்தான் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அது எதுக்காக? நீ இந்த பூமியை விட்டு அவரோடு கூட பரலோகத்திற்கு போக வேண்டும் என்பதற்காக. எனவேதான் இயேசு சொன்னார், நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாயிருக்கிறேன். என்னாலே அன்றி ஒருவனும் பரலோகத்திற்கு வருவதற்கு சான்ஸ் இல்லை. இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உன்னை பரலோகத்திற்கு சென்று சேர்க்க முடியும். அவரை தவிர உனக்கு வேறு மார்க்கம் இல்லை என்று பைபிள் திட்டவட்டமாய் சொல்கிறது. உண்மையாகவே பரலோகத்திற்கு போவதற்கு என்ன செய்ய வேண்டும்? செய்ய முடியாது. ஒருவனாலும் ஒரு பக்கத்துல தேவனையும் இன்னொரு புறத்துல பிசாசையும் பின்பற்றுவது என்பது சாத்தியம் அல்ல. இன்னைக்கு நம்மள சில பேர் பிராக்டிஸ் பண்றாங்க. ஞாயிற்றுக்கிழமை தேவனை சேவிக்கிற விதத்தில் ஆவிக்குரியவர்களாக காணப்படுறாங்க. திங்கட்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் பாவிகளாக காணப்படுறாங்க. அப்ப உண்மையில நீ சேவிப்பது தேவனை அல்ல. ஞாயிற்றுக்கிழமையும் தேவனை சேவிப்பதில்லை. நடிக்கிற ஆலயத்துல வந்து பரிசுத்தவானை போல நடிக்கிறாய், ஆவிக்குரியவனை போல நடிக்கிறாய். ஆனால் ஆலயத்தை விட்டு வெளியே போன பிறகு உன்னுடைய உண்மையான சுயரூபம் வெளிப்படுகிறது. உனக்குள் இருக்கிற பாவ இச்சைகள் எல்லாம் வெளிப்படுகிறது. எங்கே போக வேண்டும் நினைக்கிறாய், அங்கே போகிறாய். எதை காண வேண்டுமோ காண்கிறாய், எதை செய்ய வேண்டுமோ செய்கிறாய், எப்படி சுற்ற வேண்டுமோ சுற்றுகிறாய், யாரோடு சுற்ற வேண்டுமோ அவரோடு சுற்றுகிறாய். அதுதான் உண்மையான முகம். நான் ஆலயத்துக்கு வந்துட்டா மட்டும் பயங்கர பக்திமான், பயங்கர பக்திசாலி. இது நாடகம். நடிக்கிறவர்கள் பரலோகத்துக்குள்ள நுழையவே முடியாது. வேதம் தெளிவாக சொல்லுகிறது இந்த உலகத்தின் காரியங்கள் என்னவென்று. நம்பர் 1 மாம்சத்தின் இச்சை, நம்பர் 2 கண்களின் இச்சை, நம்பர் 3 ஜீவனத்தின் பெருமை. இவைகள் யாருக்குள் இருக்கிறதோ அவர்களுக்குள் தேவன் இருக்க மாட்டார். உன்னுடைய கண்கள் ஒழுங்காக இருப்பதில்லையா? உன்னுடைய சரீரம் ஒழுங்காக இல்லையா என்றால் கவனி, உனக்குள் தேவன் இல்லை. ஏனென்றால் இந்த தேகம், இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். எனவே அந்த தேவன் உன் இருதயத்தில், உன் சரீரத்தில் இருப்பார் என்றால் இந்த சரீரத்தை நீ பத்திரமாக காத்துக் கொள்ளுவாய், பரிசுத்தமாக காத்துக் கொள்ளுவாய். இந்த சரீரத்திலே தேவன் இல்லை என்றால் நீ என்ன செய்வாய்? அந்த சரீரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிக் கொள்ளுவாய். பரிசுத்தமற்ற காரியங்களுக்கு நீ அடகு வைத்து விடுவாய் அல்லது விற்று விடுவாய். இன்று அதுதான் உன் வாழ்க்கை என்றால் சகோதரனே, சகோதரியே கவனி. அன்று அந்த பணக்கார வாலிபனை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? கவனிங்க. ஒரு குறைவு உன்னிடத்தில் உண்டு. ஆஸ்தியை விற்று தரித்திரருக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றி வா, நான் உன்னை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். ஏதாவது கஷ்டமான காரியத்தை இயேசு சொன்னாராங்க? கவனிங்க. இல்லையே. தம்பி, நீ ஆக்சுவலா ரொம்ப பெரிய பணக்கார, அதெல்லாம் உன்னை ஆஸ்தியை வித்து தரித்திரருக்கு கொடுத்துரு, கொண்டு போக முடியாது. அவற்றுக்காக ஏன் நீ உன்னுடைய ஆத்துமாவை நரகத்திற்கு கொண்டு போகிறாய்? ஆஸ்தியை தரித்திரருக்கு கொடுத்து விடு, என்னை பின்பற்று, நான் உன்னை பரலோகத்திற்கு அழைத்துக் கொண்டு போகிறேன் என்றுதான் இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் சொன்னார். அப்ப இந்த வாலிபன் என்ன சொல்லி இருந்திருக்கணும்? சொல்லுங்க பார்க்கலாம், என்ன சொல்லி இருந்திருக்கணும்? என்னுடைய ஐஸ்வர்யத்தை காட்டிலும் நான் உம்மை பின்பற்றுவதுதான் மேலானது. இப்பொழுது காணப்பட்டு அடுத்த நொடி மறைகிற அந்த ஐஸ்வர்யத்தை காட்டிலும் நித்தியமாயிருக்கிற உம்மை பின்பற்றுவதுதான் மேலானது. உம்மோடே கூட பரலோகத்திற்கு வருவதுதான் மேன்மையானது என்று சொல்லி கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு பதிலாக இந்த வாலிபன் என்ன செஞ்சான்? அவனிடத்துல இருந்த அந்த ஒண்ணுதாங்க அவனை பின்னுக்கு இழுத்துருச்சு. அது என்ன? பொருளாசை. இந்த வாலிபனுக்கு இருந்த பண பைத்தியம் பொருளாசை. மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். எது வரைக்கும் வந்தாங்க அவன்? சொல்லுங்க பார்க்கலாம். பரலோகத்தினுடைய வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க.
இயேசுவே நீர் மட்டும்தான் எனக்கு வேண்டும் என்று ஒருவேளை சொல்லி இருந்திருப்பான்னா பரலோகத்திற்கு போயிருந்திருப்பாங்க. அந்த சிறுவையில் தொங்கின 2 கள்வர்களில் ஒருவன், நீர் தேவனுடைய குமாரன் ஆனால் நீ உன்னை ரட்சித்துக்கொள், எங்களையும் ரட்சி என்று கர்வத்தோடு சொன்னான். ஆனால் 2வது கள்வனோ, இயேசுவே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். இந்த சின்ன ஜெபத்தை செய்த கள்வனை பார்த்து, மெய்யாகவே நீ இன்று என்னோடு கூட பரதீசியில் என்னோடே கூட இருப்பாய். எவ்வளவு சுலபமா ஒரு கள்வன் பரலோகத்தின் வாய்ப்பை பெற்றுக்கொண்டான் பாருங்களேன். அவன் என்னங்க செஞ்சுட்டான்? இயேசுவே என்னை நினைத்தருளும், நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும். இந்த ரொம்ப சின்ன ஜெபம் ஒரு பெரிய கள்வனை பரலோகத்திற்கு கொண்டு சேர்த்துருச்சுங்க. அவ்வளவு சுலபமாய் நீ பரலோகத்திற்கு வருவதற்கான ஏற்பாட்டை தேவன் செய்து வைத்திருக்கிறார். அன்பான சகோதரனே, சகோதரியே, ஏதோ இச்சை அல்லது ஏதோ ஒரு பேராசை அல்லது ஏதோ ஒரு கோரிக்கை அல்லது ஏதோ ஒரு பழக்கம், ஏதோ ஒரு தூண்டுதல், ஏதோ ஒரு பரிசுத்தமின்மை உன்னை தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தூரமாக்கி இருக்கிறது. அந்த நாளிலே அந்த வாலிபன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டானே தவிர ஒன்று அவனை பின்னுக்கு இழுத்துக் கொண்டே இருந்தது. எது இழுத்ததுங்க? பொருளாசை. பைபிள் என்ன இருக்குன்னு வாசிக்கலாம் வாங்க. அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். பைபிள்ல கொஞ்சம் கவனிக்கணும். இயேசுவினிடத்திலே வந்து நன்மையை பெற்றுக் கொள்ளாமல், நல்லது கிடைக்காமல் திரும்ப போனவங்க யாராவது இருக்காங்களா பாருங்களேன். நடக்க முடியாதவர்கள் வந்து நடந்தார்கள், பார்வையற்றோர் வந்து பார்வையை பெற்றுக் கொண்டார்கள், பேச முடியாதவர்கள் வந்து பேச்சை திரும்ப பெற்றார்கள், குஷ்டரோகிகள் வந்தார்கள், சொஸ்தத்தை பெற்று போனார்கள். இயேசு கிறிஸ்துவை தேடி யார் வந்தாலும் இயேசு அவர்களை சரி செய்து அனுப்பி வைத்தார். ஒரே ஒருவன் தான் இயேசுவை தேடி வந்து திரும்ப அழுது கொண்டு போனான். யாருங்க அது? எல்லாவற்றிலும் நியாயப்பிரமாணத்தின்படி நடந்த ஒரே ஒரு விஷயத்தில் மாத்திரம் வழிதப்பி போனவன் பரலோகத்துக்கு போனானா பாதாளத்துக்கு போனானா? யோசிச்சு பாருங்க. பாதாளத்துக்கு தான் போனான். சகோதரனே, சகோதரியே, அந்த வாலிபன் என்று கவனிங்க, பொய் சொன்னதில்லை, களவு செய்ததில்லை, யாரையும் வஞ்சித்ததில்லை, கொலைபாதகம் செய்ததில்லை அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே அங்க இருக்குங்க. ஆனால் அவனுக்கு இருந்த ஒரு குறைவு, ஒரே ஒரு குறைவு என்னவென்றால் பொருளாசை மட்டும்தான். ஆனா அந்த பொருளாசை எந்த அளவுக்கு இருந்ததுன்னா பரலோகத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு. பரலோகம் வேணுமா அல்லது உனக்கு பணம் வேணுமா? என்ன சொன்னா யோசிச்சு பாருங்க. தேவன் வேண்டுமா பணம் வேண்டுமா? அந்த வாலிபன் இயேசுவை பார்த்து, சரி போதுகிறேன், நான் போயிட்டு வரேன். ஏன், எங்க போற நீ? எனக்கு உம்மை காட்டிலும், நீர் அருளுகிற நித்திய ஜீவனை காட்டிலும் எனக்கு பணமே பிரதானம் அப்படின்னு போயிட்டாங்க. நாளுக்கு அப்புறம் அந்த வாலிபனை வேதத்துல நாம எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க. காணாமல் போய்விட்டான். அன்பு சகோதரனே, சகோதரியே, வரவேண்டிய விதத்திலே இயேசுவை நாடி வந்தான், வரவேண்டிய வயதிலே இயேசுவை தேடி வந்தான், வரவேண்டிய கேள்வியோடு கூட இயேசுவை தேடி வந்தான். இவ்வளவு அற்புதமான வாலிபனாக காணப்பட்ட அந்த நபர் பரலோகத்திற்கு போய் சேர முடியலங்க. காரணம் என்னங்க? ஒரே ஒரு குறை, ஒரே ஒரு பாவம் அவனை தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தூரமாக்கிவிட்டது. கொஞ்சம் கவனி. இன்று உன்னால் விட முடியாதது, நீ இன்னும் விடாமல் இருப்பது என்ன குறைவு, என்ன பாவம்? உன்னையும் உன்னுடைய நடத்தையையும் உன்னுடைய பரிசுத்தத்தையும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் பாழாக்கிக் கொண்டிருக்கிறது. யோசித்து பார். அது முக்கியமா அல்லது உன் சொந்த விருப்பு வெறுப்புகள் முக்கியமா? யோசித்து பார். ஆப்பிரிக்க நாட்டிலே குரங்குகளை விசித்திரமாக பிடிப்பார்கள். அந்த குரங்குகளை பிடிக்க வேண்டும் என்று நினைக்கிற போது வயலில் வரப்பு இருக்கும் இல்லையா, அந்த வரப்புல ஒரு பெரிய ஓட்டையை உண்டாக்குவாங்க. அப்படி ஒரு ஓட்டையை உண்டு பண்ணி, பூசணிக்காய் இருக்கு இல்லைங்களா, அப்படி ஒரு பூசணிக்காயை எடுத்து அதுலயும் ஒரு ஓட்டை போட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விதை மொத்தத்தையும் எடுத்துருவாங்க. அப்படி பலமா இருக்கிற அந்த பூசணிக்காயை எடுத்துட்டு வந்து ஏற்கனவே தோண்டி வச்சிருக்காங்க இல்லையா ஒரு குழி, அந்த குழி பக்கத்துல வச்சு மேல நல்லா மண்ணை வச்சு பூசிடுவாங்க. அதுல பார்க்கும்போது ஒரு ஹோல் மட்டும் தான் காணப்படும். அதை தொடர்ந்து அந்த ஹோலுக்குள்ள கொஞ்சம் இலந்த பழத்தை போட்டுருவாங்க. இந்த மரத்து மேல இருக்கிற குரங்கெல்லாம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னதான் இந்த ஆளு பண்றான் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். குழி தோண்டுனா ஒரு பூசணிக்காயை எடுத்துட்டு வந்ததை பார்த்துச்சு. பூசணிக்காயை அங்க வச்சுட்டான். அதுக்குள்ள நிறைய பழங்களை போட்டுட்டான். அட பைத்தியக்காரன், வச்சுட்டு போயிட்டானே.
நம்ம கண்ணுக்கு முன்னால பூசணிக்காய வச்சு அதுக்குள்ள பழங்களை போட்டு வச்சா நாம விட்டு வைப்போமா? அப்படின்னு அந்த நபர் அங்கிருந்து போன உடனே அந்த குரங்குகள்ல ஆக்டிவா இருக்கிற ஒரு குரங்கு வேக வேகமா கீழே இறங்கி வரும். வந்த உடனே அந்த ஓட்டைக்குள்ள நான் கையை அப்படியே நுழைச்சிரும். உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? இழந்த பழம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பழங்கள் இருக்கு. அப்படின்னு அந்த ஓட்டைக்குள்ள கையை விட்டு அந்த பழம் எல்லாத்தையும் அப்படியே அள்ளிக்கும். இப்ப அந்த இழந்த பழம் எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு கையை அப்படியே வெளியே எடுக்கணும்னு முயற்சி செஞ்சா கையை வெளியே வரும்னு நினைக்கிறீங்க? கையை வெளியே வராது. ஏன்னா அந்த ஆள் ரொம்ப தெளிவா குரங்கோட கை இப்படி உள்ள போற அளவுக்கு தான் அந்த ஓட்டையை வெட்டி வச்சிருக்காரு. அதனால அந்த ஓட்டைக்குள்ள கை ஈஸியா நுழைஞ்சிரும். அப்படி ஜாக்கிரதையா நுழைச்சு உள்ளுக்குள்ள அந்த கை போனதுக்கு அப்புறம் குரங்கு என்ன செய்யுது? உள்ள இருக்கிற பழங்களை எல்லாம் அள்ளிக்குது. அப்படி கை நிறைய பழத்தோட கையை வெளியே எடுக்க முயற்சி பண்ணும்போது கை அப்படியே மாட்டிக்குது. இப்போ கை வெளியே வர மாட்டேங்குது. குரங்குக்கு டென்ஷன் ஏறிக்கிட்டே இருக்கு. இது கை மாட்டிக்கிச்சு உள்ளுக்குள்ள அப்படின்னு ட்ரை பண்ணி கையை வெளியே எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். வெளியே எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். வெளியே எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா கை வெளியே வரவே வராது. உள்ள அப்படியே மாட்டிக்கிச்சுங்க பாவம். இதுக்கிடையில அந்த குரங்கு பிடிக்கிற நம்மால் அப்படியே வர்றவரை பார்த்த உடனே இன்னும் டென்ஷன் அதிகமாகி கையை வேக வேகமா வேக வேகமா வேக வேகமா வெளியே இருக்கு அப்படியே ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. அவர் வந்தாச்சு. அப்படியே மெதுவா கழுத்து மேல கையை வச்சாரு. கெட்டியா கழுத்தை பிடிச்சாரு. அப்படி கழுத்து பிடிபட்ட உடனே இன்னும் வேகமா இழுக்க ஆரம்பிக்கும். ஆனா கை வெளியே வரவே வராது. அவர் எவ்வளவோ அதுக்கு தெரியப்படுத்தணும்னு முயற்சி பண்ணாலும் அது கையை வெளியே இழுக்க மாட்டேங்குது. கை வெளியே வரவே மாட்டேங்குது. கடைசியில் ஒரு சின்ன கடப்பாறை மாதிரி எடுத்து அந்த பூசணிக்காயை சுத்தி அப்படியே குத்துனதுக்கு அப்புறம் இன்னும் கூட அது அப்படியே பிடிச்சுக்கிட்டு அந்த பூசணிக்காயை தூக்கிட்டே போகுது. இப்ப நான் கேட்கிற உண்மையிலேயே அதோட கையை பூசணிக்காய்க்குள்ள இருந்து வெளியே எடுக்கணும்னா அது ஆக்சுவலா செய்ய வேண்டியது என்னங்க? யோசிச்சு சொல்லுங்க. கையில அள்ளி வச்சிருக்க அந்த பழங்களை விட்டுட்டா கை வெளியே வந்துரும், வந்துருமா இல்லையாங்க? இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இழந்த பழம் விலையேற பெற்றதால் அந்த குரங்கனுடைய வாழ்க்கை விலையேற பெற்றதாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். குரங்கு பிடித்திருக்கிற அந்த பழங்களை காட்டிலும் குரங்கின் வாழ்க்கை தான் மிகவும் விலையேற பெற்றது அப்படின்னு சொல்றவங்க கையெழுத்துங்க பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். சாத்தான் ரொம்ப தெளிவானவங்க. என்ன செய்தான் என்றால், உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட உனக்கு முன்பாக சில பழங்களை விட்டு வைத்திருக்கிறான். அந்த பழங்களை பற்றி கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய் நீ. தேவன் வந்து சொல்லுகிறார், இந்த அற்ப கால பாவ சிற்றின்பங்கள் விலையேற பெற்றவையா அல்லது உன்னுடைய வாழ்க்கை விலையேற பெற்றதா? கொஞ்சம் யோசித்து பார். ஒன்றுக்கும் உதவாத அற்ப கால பாவ சிற்றின்பத்திற்காக உன்னுடைய வாழ்க்கையே இழந்து போவாயா? உன்னுடைய எதிர்காலத்தை சீரழித்துக் கொள்வாயா? உன்னுடைய கரியரை பாழாக்கிக் கொள்வாயா? உன்னுடைய கேரக்டரை அசுத்தப்படுத்திக் கொள்வாயா? ஒரு முறை சிந்தித்து பார். இயேசு அந்த நாளில் அந்த வாலிபனை பார்த்து, ஐயா, நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய் அல்லவா என்றால் கவனி, ஒன்றை கெட்டியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறாய் நீ, பண ஆசை. நமக்கு தெரியல, பண ஆசை என்பது எல்லா கேடுகளுக்கும் அடிப்படை. விட்டுவிடு, பணத்தாசையை விட்டுவிடு. நான் உன்னை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்கிறேன். ஆனால் அந்த வாலிபன் என்ன நினைத்தான்? பரலோகத்திற்கு போவதை காட்டிலும் பணத்தை சேர்த்து வைப்பதுதான் எனக்கு முக்கியம். இயேசு கிறிஸ்து அருளிச் செய்த பரலோகத்தின் பாக்கியத்தை தனக்கு தானாகவே இழந்து போனான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று உங்களில் ஒருவர் கூட ஆண்டவர் அருளிச் செய்திருக்கிற இந்த பரலோகத்தை விட்டு விடவே கூடாது. ஜெபிக்கலாமா? தேவனை நோக்கி பார்த்து பாவியை மாற்றுவதற்காக, பரிசுத்தமானாய் ஆக்குவதற்காக, அப்பா பிதாவே, நீர் பரத்திலிருந்து இறங்கி வந்தீர். நாங்களும் செய்த பாவங்களுக்காக ஆண்டவரே, நீர் சிலுவையிலே சிட்சைகளை ஏற்றுக்கொண்டீர். நாங்கள் செய்த பாவங்களுக்காக எங்களுக்கு வரவேண்டிய எல்லா சிட்சையும் ஆண்டவரே நீர் ஏற்றுக்கொண்டீர். எங்களை சிட்சைக்கு தப்புவித்தீர். இவ்வளவா எங்களை நேசித்த உம்மை ஆண்டவரே நாங்கள் விட்டு விடுவதென்பது உண்மையில் எங்கள் வாழ்க்கை துர்பாக்கியம். இதுவரைக்கும் உம்மை விட்டு விலகி வாழ்ந்ததுக்காக மன்னிங்க ராஜா. எங்கள் இஷ்டம் போல வாழ்ந்து கஷ்டங்களுக்கு வழிவகுத்தோம். எங்களை மன்னிங்க ஆண்டவரே. அட்லீஸ்ட் இன்று முதற்கொண்டாவது உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்கிற கிருபையை அருளுங்கப்பா. இது முதற்கொண்டாவது உம்முடைய குமாரனாய் குமாரத்தியாய் வாழ்கிற கிருபை அருள வேண்டும் என்றும், இது முதற்கொண்டு உம்முடைய சாட்சிகளாய் வாழ்கிற பாக்கியத்தை அருள வேண்டும் என்றும், யாரெல்லாம் தங்களுடைய கரங்களை உமக்கு உயர்த்தி காண்பித்து ஆண்டவரே நீர்தான் வேண்டும், உம்முடைய ராஜ்யத்திற்கு நாங்கள் வர வேண்டும், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், அவர்களின் பெயர்களை ஆண்டவரே இப்பொழுதே இன்றே
உடைய ஜீவ புத்தகத்தில் நீர் எழுத வேண்டும் என்றும் உடைய ராஜ்யத்தை வந்து சேருகிற வரைக்கும் எங்கள் கரங்களை பிடித்து நீர் வழிநடத்த வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.